அண்மை செய்தி. அமைச்சர் KN நேரு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற ரெய்ட் தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நகர்ப்புற அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவருடைய மகன் அருண் தொடர்பான அவருடைய அலுவலகங்கள், வீடு என 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தற்பொழுது செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பில் திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 15 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும், இதில் ட்ரூத் டாம் EPC பிரைவேட் லிமிடெட் என்கிற நிறுவனம் அவர்களுடைய முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், இதிலிருந்து இவர்கள் IOB இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாக 30 கோடி கடன் பெற்று தவறான முறையில் பயன்படுத்தியதாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக CBI வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதில் இதில் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை முதற்கட்டமாக எடுத்ததாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களுடைய நிறுவனமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தில் தவறாக பயன்படுத்தி இவர்கள் 100.8 மெகாவாட் புவிசார் மின்சார திட்டத்திற்காக கடன் நிதிகளை பெற்றுக்கொண்டு திருப்பி செலுத்தாமல் இருப்பதும் இந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக போலியான திட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் தனிப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக இந்த பணத்தை திருப்பி செலுத்தப்பட்டதாகவும் ஒரு போலியான கணக்கு காண்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் பண மோசடி தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் பதிவுகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ரவிச்சந்திரன் மற்றும் அருண் நேரு ஆகியோர் இந்த நிதி மோசடியில் முக்கிய பங்கு வகித்திருப்பதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக இவர்கள் ஊழல் மேற்கொண்டிருப்பதும் இந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக PMLA என்கிற 2002 சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆவணங்களையும் சொத்தின் மொத்த ஆவணங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.